ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஷீலா மீன் குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யலான்னா நம்ம ஃபுல்லாக வீடியோ பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு மீனை ஆஞ்சிக்கலாம். இப்போ மீன் ஆய போகிறோம். ஷீலா மீன் வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இப்போ ஃபஸ்ட் நம்ம டக்கு டக்குன்னு ஆஞ்சிடலாம், ஓகேங்களா? அப்போ நம்ம குழம்பு வச்சிடலாம்.
நாங்கள் ஷீலா மீன் 1/2 kg தான் வாங்கினோம். அதை 2 மீன் அவங்களே போட்டாங்க எக்ஸ்ட்ராவாக. ஸோ அதையும் சேர்த்தே நம்ம குழம்பு வச்சிடலாம். அதுக்கு பேர் வந்து மத்தி மீனுன்னு சொன்னாங்க. அது 2 மட்டும் தனியாக ஷைனிங்காக தெரியுது. நம்ம இந்த ஷீலா மீனோட சேர்த்தே குழம்பு வைக்கலாம், நல்லா தான் இருக்கும். உங்களுக்கு மீன் ஆய தெரிஞ்சால் நீங்களே மீன் ஆஞ்சிக்கோங்க. சப்போஸ் ஆய தெரியலனா ஆய தெரிஞ்சவங்கக்கிட்ட ஒரு 20 rupees 40 rupees அது மாதிரி ஒரு ஏரியாவில் சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்களே க்ளீன் பண்ணி கட் பண்ணி கொடுத்துருவாங்க. நம்ம டக்குன்னு குழம்பு வச்சிடலாம். உங்களுக்கே ஆய தெரியும்னா நீங்களே வந்து இது மாதிரி ஆஞ்சிக்கோங்க. ஷீலாவில் அவ்வளோ முள் இருக்காது, பட் இந்த மத்தி மீனெல்லாம் கொஞ்சம் முள் இருக்கும். ஸோ கேர்ஃபுல்லாக தான் ஆயணும். ஸோ அவ்வளோதான், நம்ம வந்து மீன் ஆஞ்சாச்சு. ஸோ இப்போ குழம்பு வைக்கலாம். முன்னாடி நம்ம இது மாதிரி தண்ணியில் ஊற்றி 1க்கு 2 வாட்டி நல்லா அலசிக்கணும். ஓகேங்களா? இப்போ நம்ம கொஞ்சம் கல்லுப்பு போட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து சும்மா வெறும் தண்ணியில் போட்டுட்டு நம்ம அலசினோமா, இப்போ வந்து கல்லுப்பு போட்டுட்டு இது மாதிரி குழம்பிக்கணும். இப்போ மறுபடியும் நல்ல தண்ணியில் நல்லா ஒரு வாட்டி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், ஷீலா மீன் அந்த மீன் நல்லா வந்து என்ன பண்ணுறோன்னா க்ளீன் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சிட்டோம். ஸோ இப்போ மீன் குழம்பு செய்கிறதுக்கு வெங்காயம் கட் பண்ணி வச்சாச்சு, தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம், அப்புறம் ஒரு முழு தக்காளி எடுத்து வச்சுருக்கோம், அப்புறம் கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம். புளியும் கரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். நாங்கள் இன்றைக்கி யூஸ் பண்ணுறது வந்து கருப்பு புளி. ஸோ மீன் குழம்புக்கெலாம் அதுதான் நல்லாயிருக்கும். ஸோ அதையும் கரைச்சி ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம். ஸோ நம்ம குயிக்காக இப்போ சமையல் ஸ்டார்ட் பண்ணிடலாம். எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம். ஸோ அதனால் வந்து நம்ம ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே செஞ்சிடலாம் மீன் குழம்பு. ஷீலா மீனை வந்து ஹார்ட் பேஷண்ட்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் வந்து சாப்பிட்லாம். அவங்களுக்குலாம் இது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்புறம் போஸ்ட் பார்ட்டம் டிப்ரெஷனில் கூட இருப்பாங்கல்ல சில லேடிஸ், அவங்களுக்கும் இந்த மாதிரி ஷீலா மீன் சமைச்சு கொடுங்க. அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. எப்போவுமே ஒரே மீன் சாப்பிடாமல் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் மீன் வந்து நம்ம எடுத்துக்கிறது ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ நாங்கள் கடாய் வச்சுருக்கோம்.
கடாயில் ஈரம் இல்லாத அளவுக்கு நல்லா காயணும். கடாய் நல்லா சூடாயிடுச்சு. ஸோ நம்ம இப்போ ஆயில் ஒரு 3 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆகிட்டு பாருங்கள். இப்போ ஒரு ஸ்பூன் கடுகு வந்து போட்டுக்கலாம். இப்போ வெந்தயம் வந்து நம்ம ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சிருந்த வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். கோல்டன் கலருக்கு மாற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஒரு பொன்னிறமாக மாறும்போதே நம்ம அப்போ தக்காளியும் போட்டு வதக்கிக்கலாம். இது சீக்கிரமாகவே அந்த ஒரு கோல்டன் கலருக்கு மாறணும்னா உப்பு லைட்டாக சால்ட்டு போட்டுட்டு வதக்கிக்கோங்க. சால்ட்டு ஒரு 1/2 ஸ்பூன் தூவி விட்டுக்கிறோம். எதுக்காகனா சீக்கிரமாக வந்து வெங்காயம் வதங்கிறதுக்காக. உங்களுக்கு ஷீலா மீன் பிடிக்குமான்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது இஞ்சியை வந்து நாங்கள் நசுக்கி வச்சுருக்கோம், அதையும் கொஞ்சம் போட்டாச்சு. நாம் செய்கிற இந்த ஷீலா மீன் குழம்பு ரெசிபி வந்து நல்லா வாசமாக இருக்கும், ஹெல்த்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்காக தான் இஞ்சி எல்லாம் ரொம்ப சேர்க்குறோம். ஷீலா மீனில் வந்து பார்த்திங்கன்னா ஒமேகா ஃபேட்டி ஆசிட்லாம் இருக்குது. ஸோ ரொம்ப 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 ஹெல்த்துக்கு நல்லது. கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். இந்த மீன் உங்களுக்கு உங்கள் ஏரியாவில் கிடச்சிச்சின்னா வாங்கி சமைச்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ஷீலா மீன். இது பெரிய பெரிய சைஸஸ்லேயும் கிடைக்கும், சின்ன சைஸு மீடியம் சைஸஸ்லேயும் அவைலபிளாக இருக்கும். எங்கள் ஏரியாவில் இந்த ஷீலா மீன் வந்து 1/2 kg 200க்கு வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. பட் சில பேர் சொல்லியிருக்காங்க பீச் ஏரியாலலாம் வந்து 1 kg 200 ருபீஸ்க்கு சேல்ஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. பட் நாங்கள் பீச் வரைக்கும் போயிட்டு வர முடியாது இந்த மீன் வாங்குறதுக்காக. ஸோ எங்கள் ஏரியா எங்கள் ஸ்ட்ரீட்லேயே ஒரு ஃபிஷ் ஷாப் இருக்குது. ஸோ அங்கே சேல்ஸ் பண்ணுவாங்க. அங்கே வந்து எவ்வளோன்னா 1 kg 400 சொன்னாங்க. நாங்கள் 1/2 kg வாங்கினோம் 200 கொடுத்து. இப்போ நம்ம ரொம்ப சூப்பரான டேஸ்டியான ஷீலா மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்த்துட்ருக்கோம். ஸோ தொடர்ந்து இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நீங்களும் உங்கள் வீட்டில் மீன் குழம்பு சூப்பராக செய்வீங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம கருப்பு புளி கரைச்சி ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுருந்தோம்ல, அதில் நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள் ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் போட்டுக்கலாம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. அதில் 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம்.
இப்போ இதில் கல்லுப்பு ஒரு 2 ஸ்பூன் போட்டாச்சு. இப்போ இதெல்லாம் போட்டோமா, இப்போ ஒரு முழு தக்காளி இதில் வந்து கரைச்சி விட போகிறோம். பட் அது கரைக்கிறதுக்கு இப்போல்லாம் தக்காளிலாம் நல்லா கல் மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்குது இல்லையா? ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதில் போட்டுட்டு மொத்தமாக கரைச்சிக்கலாம். சரிங்களா? பாருங்கள், ஆனியன்னு நல்லாவே வதங்கிடுச்சா. இப்போது பச்சை மிளகாவை கீறி வச்சுருந்தோம்ல, அதை நம்ம போட்டாச்சு. போட்டுட்டு தக்காளியை கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஸோ சவுத் இந்தியாவில் ஃபேமஸான ஒரு மீன் குழம்பு ரெசிபியை தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நாங்கள் வைக்கிற இந்த ஷீலா மீன் குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு அப்படியே பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. பாருங்கள், இப்போ நம்ம தக்காளி நல்லா கசக்கி விட்டுக்கிறோம். கசக்கி நல்லா புழிஞ்சு விட்டுக்கிறோம். உங்களால் ஒரு முழு தக்காளி மொத்தமாக உள்ளே போட்டுட்டு நசுக்க முடியும்னா நசுக்கி விட்டுடுங்க. அப்படி இல்லை, அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னா இது மாதிரி கட் பண்ணிவிட்டு உள்ளே போட்டுட்டு இது மாதிரி நசுக்கி விட்டுக்கோங்க. ஓகேங்களா? மீன் குழம்பு வைக்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப ஈஸி. நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்படுறது மீன் ஆயிடுது தான். ஸோ உங்களால் முடியுதா, உங்களுக்கு வரும்னா நீங்கள் மீன் ஆஞ்சிக்கோங்க. ஏன்னா நம்மளே மீன் ஆயும் போதே வந்து நிறைய வேஸ்ட் ஆகாது. சில கடைகள்லாம் ரொம்ப அதிகமாக கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வேஸ்ட் ஆகிடும் இல்லையா, அதுக்காக சொல்கிறேன். பட் கடையில் வந்து நம்ம கொடுத்து கட் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட்னா, அவங்க அழகாக பீஸ் போடுவாங்க. நல்லா ஸ்லைசஸ்லாம் அருமையாக இருக்கும், பார்க்கவே அழகாக இருக்கும். ஸோ அதை வச்சு ஃப்ரை பண்ணுறதா இருந்தாலும் சரி, குழம்பு வைக்கிறதாலும் சரி, ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம செய்கிற ரெசிபீஸ். வீக்லி ஒன்ஸ் வந்து கண்டிப்பாக மீன் குழம்புலாம் செஞ்சு சாப்பிடுங்க. ஹெல்த்துக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வந்து இப்போ வதங்கிடுச்சு. ஓகேங்களா? இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலாம் தூவிட்டுக்கலாம். தூவிட்டு நல்லா வதக்கிக்கலாம். சரிங்களா? உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக மீன் குழம்பு செய்கிறதுக்கு நாங்கள் இந்த வீடியோவில் செஞ்சு காமிச்சிட்ருக்கோம். ஸோ இதை பார்த்துட்டு இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் ஷீலா மீன் குழம்பு செஞ்சு சாப்பிடுங்க. ஸோ இப்போ நம்ம எல்லாம் ரெடி பண்ணால் அந்த புளி கரைச்சல் இருக்குல்ல, அதை அப்படியே ஃபுல்லாத்தையும் ஊற்றிடலாம். இப்போ இந்த குழம்பு நல்லா கொதிச்சு வரணும். நம்ம அதை கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம், ஒரு 5 minutes. ஓகேங்களா? கரண்டி வச்சு இது மாதிரி நல்லா கிண்டி விட்டாச்சு. நம்ம இப்போ ஒரு 5 minutes வெயிட் பண்ணணும். குழம்பு கொதிச்சதுக்கப்புறம் தான் நம்ம ஃபைனலாக இந்த ஷீலா மீனை ஆட் பண்ண போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு நல்லா கொதிச்சிச்சு பாருங்கள். இப்போ நம்ம மீனை வந்து சேர்க்க போகிறோம். சரிங்களா? குழம்பு வந்து நல்லா கொதிச்சிட்டதுக்கப்புறமா நம்ம மீன் சேர்த்தா தான் குழம்பு ரொம்ப ருசியாக இருக்கும். மீன் குழம்பு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மீனை சேர்க்க போகிறோம்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மீனெல்லாம் நம்ம சேர்த்துட்டோம். ஸோ இன்றைக்கி சூப்பரான ஷீலா மீன் குழம்பு ரெசிபி தயாராகிடுச்சு. இதை நம்ம மீன் போட்டதுனால ரொம்பலாம் கிண்டக்கூடாது, ஓகேங்களா? இப்போ நம்ம மீன் போட்டுட்டோம், இருந்தாலும் இன்னும் ஒரு கொதி வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம், சரிங்களா? நாங்கள் செய்கிற மாதிரியே நீங்களும் உங்கள் வீட்டில் ஷீலா மீன் வாங்கி குழம்பு வச்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப உங்களுக்கு பிடிக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஷீலா மீன் குழம்பு. மீனும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான ரெசிபி பார்த்தோம். சூப்பரான டேஸ்டியான ஷீலா மீன் குழம்பு ரெசிபி. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.